அவங்களுடைய அறிவு லிங்கனை பார்த்திருக்கேன். எப்ப பார்த்திருக்கேன் அப்படின்னா, முன்னாடி நான் ஒரு பியர் குடிக்க போவேன். அப்பொழுது அந்த இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக்க நமது தளத்தின் முதல் படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சிறுமைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்குமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது தளத்தின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.
இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 698வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த செழுங்கிளை தொகுப்பில் இன்று செழுங்கிளை தலைப்பில் நம்மிடையே சிறப்புரையாற்ற இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள். நமது தளத்தில் அன்பு சகோதரர் அவர்களின் 3வது நிகழ்வு இந்நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் தாம் பெற்றுக்கொண்ட கற்றுக்கொண்ட கருத்துக்களை இனிய ஒரு பகிர்தலாக எளிய வகையில் பொறுமையாக நம்மிடையே பகிர்ந்து கொள்வதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரர் அவர்கள். கடந்த மாதம் மார்ச் 31 அன்று பணி ஓய்வினை எட்டிய அன்பு சகோதரர் அவர்கள் தற்போது நமது தளத்தில் சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு நம்மிடையே தொடர்ந்து இணைந்து பயணிப்பதற்காக அற்புதமான ஒரு சிந்தனையை, செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை நம்மிடையே இன்று விதைகளாக தூவ இருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு சகோதரர் அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை செழுங்கிளை என்ற செம்மையான தலைப்பின் கீழ், தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை வசந்தப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு அருமையான சரித்திரம் படைப்போம் தளம், ஒரு அருமையான மனிதர்கள், சுற்றம்,
செழுங்கலை என்றால் சுற்றம் என்ற அர்த்தம். அருமையான ஒரு சுற்றம், நல்ல ஒரு நிகழ்வு, ஒரு கிளப் ஹவுஸ். இதுல காலை வேளையில் ஒரு நல்ல விஷயங்களை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லும் ஒரு சீரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று 698வது நாள். இந்த நிகழ்வில் நானும் 3வது முறை பங்கேற்கிறேன் என்று நினைக்கும்போது மிகவும் பெருமையாக உள்ளது. என்னை இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தியது என்னுடைய நண்பர் நித்யா தேவி அவர்கள். செல்வர்க்கு அழகு செழுங்களை தாங்குதல் ஒரு பாடல். அது என்ன சொல்லுதுன்னா, செல்வர்க்கு எது அழகு என்றால், சிறப்பு என்றால் தனது சுற்றத்தை காப்பாற்றுதல். அதாவது வறுமையில் இருக்கும் சுற்றத்தை அவங்களுக்கு உதவி செய்வது ஆகும். செல்வர்க்கு அப்படின்னு சொல்லும்போது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, பொருளுடைய ஒருவருக்கு. செல்வம்னா நம்ம உடனே பணம் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நம்மகிட்ட என்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே செல்வம்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பேசுறோம், எனக்கு பேச முடியுது, அது ஒரு செல்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அழகு என்ற பொருள் பார்க்கும்போது சிறப்பு எடுத்துக்கலாம், ஒரு அழகுன்னு எடுத்துக்கலாம், ஒரு தரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம தரமா இருக்கணும்னா இந்த செயல்கள் செஞ்சா தரமா இருக்கலாம். செழுங்கிளை அப்படிங்கும்போது நல்ல சுற்றம், செம்மையான உறவு, நல்ல உறவு அப்படின்னு எடுத்துக்கலாம். தாங்குதல்னா உதவி செய்தல், பாதுகாத்தல். இதுதான் செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல். நருந்தொகையில அதிவீர ராம பாண்டியர் அத இந்த விஷயங்களை கூறியுள்ளார். வெற்றி வேட்கை அப்படின்னு கூட இந்த நருந்தொகை நூலை அழைப்பார்கள். இது என்ன சொல்றாங்கன்னா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் மாதிரி ஒண்ணுத்துக்கு எது அழகு, எது பெஸ்ட் கொடுக்கலாம். எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில பெஸ்ட் கொடுக்கணும். பெஸ்ட் கொடுத்தாதான் பொருள் வாங்குவாங்க. நம்ம வாங்குற பொருட்களே பெஸ்டா தான் நம்ம தேடி வாங்குறோம் இல்லையா? ஒரு சட்டை வாங்கினா பெஸ்டா வாங்குறோம், ஒரு புடவைகள் வாங்கினா பெஸ்டா வாங்குறோம். அது மாதிரி ஒண்ணுத்துல என்ன பெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்றார். சிறப்பானது. கல்விக்கு அழகு கசடற மொழிதல். வேதியர்க்கு அழகு வேதமும் ஒழுக்கமும். மன்னர்க்கு அழகு செங்கோல் முறைமை. வணிகர்க்கு அழகு வரும் பொருள் ஈட்டல். உழவர்க்கு அழகு உழுதூன் விரும்பல். மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். அவங்க கூட வேடிக்கையா கூட சொல்லுவாங்க, ஒரு மந்திரி 23ஆம் புலிகேசின்ற ஒரு சினிமால ஒரு எதிரி சண்டைக்கு வரா அப்படின்னு சொல்லுவாரு. அவெல்லாம் போயிருப்பான், ரொம்ப லேட் நியூஸ் கொடுப்பா. மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல். என்ன வரப்போகுது, ஃபியூச்சர்ல என்ன இருக்கும், ப்ரோஆக்டிவா திங்க் பண்ண சொல்லுவார்கள். தந்திரிக்கு அழகு தருகன் ஆண்மை. உண்டிக்கு அழகு வெறு உண்ணல். குலமகற்கு அழகு தன் கொடுந்தனை பொய்ணுதல். அறிஞருக்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல். அறிஞனை நிறைய கற்று உணர்ந்து அடங்கணும் அப்படி சொல்லிக்கிறார். அடங்கணும்னா ஒரு ரொம்ப படோடோபமா இல்லாம பொறுமையாக ரொம்ப சிம்பிளிசிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. வறிஞருக்கு அழகு வறுமையில் செம்மை. கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி. சரி, இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த முழு பொருளையே நம்ம எடுத்து அதை பேசணும்னு நினைக்கிறேன். செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல். இது சம்பந்தமா, ஈகை சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பேசலாம்னு இருக்கேன். நான் அறிந்து கொண்டேன்னா எனக்கு சிறு வயதுல இருந்து தெரிஞ்ச விஷயங்களும் இதுல வரும். முந்த நாள் ஒரு 3 நாள் முன்னாடி எனக்கு இந்த தலைப்பை கொடுக்கும்போது நான் எப்போ கொஞ்சம் இந்த சவால்களை எதிர்கொள்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தலைப்புல என்ன பேச போறோம் அப்படிங்கும்போது, இந்த 3 நாளும் நான் நிறைய படித்தேன். இதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இந்த தலைப்பு சார்ந்து நான் பல விஷயங்களை கத்துக்கிறதுக்கு
இந்த தளம் எனக்கு உதவி செஞ்சிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது. ஈகையை பத்தி நம்ம பேசணும்னா, ஈகை அப்படின்னா கொடுக்கறது. யாருக்கு கொடுக்கறது? இல்லாதவருக்கு கொடுக்கறது. நம்ம நல்ல ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கிறோம். அப்ப யாராவது சாப்பாடு கொடுத்தோம்னா எடுத்துக்குமா? எடுத்துக்க மாட்டான். யார் வறிய ஒரு பசியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தாதான் அது வந்து ஈகை. ஆனா நம்ம பல நேரத்துல அதெல்லாம் பண்றோமா அப்படி யோசிச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கும். யாருக்கு எதை கொடுக்கணுமோ இப்ப இந்த தளத்துல நீங்க எல்லாம் ரெடியா இருக்கிறீங்க, ரிசீவ் பண்ண ரெடியா இருக்கிறீங்க. ஒரு விஷயம் பேசும்போது கண்டிப்பா அது சம்பந்தமாக உங்களோட பின்னூட்டம் எல்லாம் பார்த்தா வேற லெவல்ல இருக்கும். எத்தனையோ தளங்கள் நான் பிரயாணம் பண்றேன். இந்த தளத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு பின்னூட்டங்கள். ஒரு ஒரு வார்த்தைக்கும் நீங்க ஒரு தனி அர்த்தம் எடுத்து அதுக்கு விளக்கம் கொடுக்கிறது. அப்ப நான் ஒரு பேச்சு கொடுக்கறேன்னா கூட அது ஈகை எடுக்கலாம். இல்லாதவருக்கு கொடுத்தல்னா இதுல எப்படி நம்ம பொருள் கொள்ளணும்னா யாருக்கு விரும்புறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணும். இறப்போர்க்கு இல்லை எண்ணாது கொடுப்பது சிறந்த அறமாகும். யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம கொடுக்கிறது ஈகை. ஈகை என்பது பொருள் உடையவர்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவது. இது எந்தவித எதிர்பார்ப்பும் திரும்ப பெறும் தன்மையும் அற்றது. நம்ம ஔவையார் கூட சொல்லியிருப்பாங்க, அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருப்பாங்க, செய்யின்னு சொல்லல. முதல்ல எந்த ஒரு நிகழ்வுக்கும் அதோட முதல் படி என்னவா இருக்கும்னா விருப்பம், பேஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா யாரும் படிக்க முடியாது. நம்ம நிறைய பேர் வந்து நம்மளுடைய குழந்தைகள் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், யூபிஎஸ்சி எழுதணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு விரும்புறோம். என்னைக்கு குழந்தைகள் விரும்புறார்களோ அப்பதான் அவங்க அதுவாக ஆவார்கள். பேரண்ட்ஸ் விரும்புறதுனால பேரண்ட்ஸ் தான் ஆகலாம், குழந்தைகள் ஆகாது. சோ அப்போ வந்து அறம் செய்ய விரும்புன்ற மாதிரி ஈகை செய்ய விருப்பப்பட்டா போதும். உலகத்தார் போற்றும் அறங்களில் முதன்மையாக இருப்பது பாத்தீங்கன்னா ஈகை அப்படிங்கிற ஒரு அறம். மனித நேயத்தின் அடிப்படை இந்த ஈகையான பண்பு அப்படின்னு சொன்னா மிகையாகாது. குறுந்தொகையில என்ன சொல்றாங்கன்னா, ஈதலும் துய்த்தலும் இல்லோர்க்கு இல். பொருள் இல்லாதவர்கள் தர்மம் செய்வதற்கும் இன்பம் அடைவதற்கும் முடியாது. அதாவது நம்மகிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னால் நம்ம அடுத்தவங்களுக்கு ஈகையே செய்ய முடியாது அப்படின்னு குறுந்தொகை சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுக்கணுங்கிறதுக்காகவே, அந்த இன்பத்தை அடையணுங்கிறதுக்காகவே நம்ம பொருள் ஈட்டணும் அப்படின்ற வரியில சொன்ன விஷயங்கள். இது குறுந்தொகையில மட்டும்தான் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம அறத்துப்பால்ல இல்லறவியல்ல ஈகைங்கிற அதிகாரத்துல வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஈகை எனப்படுவது. மற்றவருக்கு கொடுப்பெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மை உடையது. அப்ப யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். நம்ம எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பை தான் கொடுக்கணும். ஒரு ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல் கூட உண்டு. பள்ளிக்கூடம் போகாம, பாடத்தை படிக்காம, பரீட்சையும் எழுதாம நாங்க பாஸ் ஆக வேணும் பிள்ளையாரே, அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஈவன் கடவுள்கிட்ட கூட நம்ம வந்து ஒரு டீல் போட்டு எதிர்பார்த்து தான் சில விஷயங்கள் கடவுளுக்கு செய்யற காரியங்கள் கூட நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. அப்ப வறியவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது ஈகை, மற்றவருக்கு கொடுப்பதெல்லாம் பயன் எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். பூவுலகுல வந்து சிறந்த தானம் அப்படிங்கிறது அன்னதானம் சொல்லுவாங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னு 225 திருக்குறள்ல திருவள்ளுவர் குறிப்பிடுறாரு. அது மட்டும் என்னன்னா எதுவுமே போதும்னு சொல்ல முடியாது. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா நெய்வேலியில பங்குனி உத்திரம், அதுல வந்து நிறைய ஸ்டால் போட்டு எல்லாருக்கும் அன்னதானம் வழங்குவார்கள்.
போதும், போதும், போதும்ன்னு நம்ம போதும்ன்னு சொல்ற ஒரே பொருள் வந்து அதுவும் டெம்பரரி 4 மணி நேரத்துக்கு தான். சொல்ற ஒரே பொருள் அன்னதானம் மட்டும்தான். நம்ம யார் குடுத்தாலும் போதுன்ற மனசு வருது சொல்றது வந்து நம்ம பசி, உணவு மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்பழி. வறியவரின் கடும் பசியை நம்ம தீர்க்கணும். அதுவே பொருள் பெற்ற ஒருவன் அப்பொருளை தனக்கு பிற்காலத்தில் உதவுமாறு சேர்த்து வைக்கும் இடமாகும். நம்ம பொருள வந்து சேர்த்து வைக்கிறது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறதோ, சேமிப்புல வைக்கிறது ஒரு பக்கம். ஒரு வறியவருக்கு ஒரு கடும் பசிய தீர்த்துட்டோம்னா, நம்ம பிற்காலத்துல நமக்கு பெரிய பணம் தேவைப்படாது. அதுதான் பொருள சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, எனக்கு பிற்காலத்துல இப்ப நான் வந்து பணி பணி ஓய்வு பெற்றேன். நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துல வந்து அ அ டெப்டி ஜெனரல் மேனேஜரா இருந்து கடந்த 31ஆம் தேதி பதவி ஓய்வு பெற்றுட்டேன். இப்ப எனக்கு வந்து நான் இன்னும் ஒரு ஒரு இன்னொரு 40 வருடம் இருப்போம்னு ஒரு கணக்கு வச்சோம்னாக்க, இந்த 40 வருடத்துல எனக்கு என்ன பொருள் தேவைப்படும்? ஏதாவது உடம்பு சரியில்ல போனோம்னா டாக்டர்ட்ட போறதுக்கு. இல்ல தினசரி சாப்பிடுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ரூ. 100 இருந்தா ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவுதான் நமக்கு தேவைப்படும். நமக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனைகள் வந்தா தானே நமக்கு பணம் நெறைய தேவைப்படுறதுக்கு. ஒண்ணுமே நம்ம வராதுன்னாக்க, அப்ப நம்ம இந்த மாரி விஷயங்கள ஈகை குணங்களா செய்யும்போது, நமக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. எந்த பிரச்சனையும் வராது. அப்ப நமக்கு பெரிய பொருள் தேவையில்லை. இதிலேயே குடுத்தாலே இந்த தர்மமே, ஈகையே பிற்காலத்துல நமக்கு உதவும் அப்படின்னு குறிப்பிடுறார். நாலடியார்ல வந்து 94வது பாட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இம்மி அரிசி துணையானும் வைகலும் நும்மில் இயவ கொடுத்துண்மின் உம்மை கொடா தவரென்பர் குண்டுநீர் வையத்து அடா அடுப்பினவர்." என்ன சொல்றாங்கன்னா, "ஒரு சிறிய அரிசியின் அளவாவது நாள்தோறும் உங்களால் இயன்ற அளவுக்கு பிறருக்கு கொடுத்து பின் உண்ணுங்கள். ஏனென்றால்" ஏன் சொல்றாருன்னா, "ஆழமான கடல் சூழ்ந்த இவ்வுலகில் சமைத்தல் இல்லாத அடிப்பினை உடைய வறியவர்களை." சமைத்தல் இல்லாத அடுப்பினைன்னா, அடுப்புல வந்து பூனை தூங்கும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பூனை எப்படின்னா, ரொம்ப கரெக்ட்டான டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல தான் போய் படுத்துக்கும். அப்ப கதகதான்னு பூனையே போய் படுக்குதுன்னா, அப்ப அங்க சமையல்லாம் நடக்கலன்னு அர்த்தம். அவங்க யாரு சொல்றாங்கன்னா, இந்த நாலடியார்ல, அந்த மாரி சமைக்கவே முடியாத வறுமையில இருக்கிறவங்க யாருன்னா, "முற்பிறப்பில் பிறருக்கு ஒன்றும் உதவாது இருந்தவர்கள்" என்று சான்றோர் சொல்வார்கள்ன்னு நாலடியார்ல குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு குடுக்கணுன்ற மனசு வந்தா, நம்மளோட அடுத்த பிறவியில கூட நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படின்றத நாலடியார்ல ஈகை குணமாக சொல்றாங்க. இன்னொரு பாடல் நாலடியார்ல 2, 3 பாடல்ல இந்த மாரி விஷயங்கள் ஈகைய பத்தி சொல்லியிருக்கிறாங்க. "நடுவுருள் வேதிகை கற்றுக்கோள் புக்க படுபனை அன்னர் பலர் நச்ச வாழ்வர் குடிகொடுத்த கண்ணும் கொடுத்துண்ணா மாக்கள் இடுகாட்டுக்குள் ஏற்றைப் பனை." ஈகை குணம் உடையவர்கள் ஊரின் நடுவே பலரும் அணுகி பயன் பெற முடியும் மரம் போன்று பலருக்கும் பயன் தருபவர். ஊர் நடுவே இருப்பதால் பெண்பனையைப் போன்றவர்கள். ஈயாதவர் சுடுகாட்டில் உள்ள ஆண்பனையைப் போன்று பயன் தராதவர். மேலும் அணுக இயலாத இடம் என்று பனை மரங்களின் இயல்புகளை மக்களின் பண்புக்கு உவமையாக்கும் நயம் வந்து இந்த நாலடியார்ல இருக்கு. ஊர் நடுவுல ஈகை குணம் உடையவர்கள், பெண்பனை போன்றவர்கள், மக்களுக்கு ரொம்ப நிறைய விஷயங்களை கொடுப்பவர்கள். ஈயாதவர் வந்து சுடுகாட்டுல இருக்கிற ஆண்பனைக்கு ஒப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ்வளோ விஷயங்களை நாலடியார்ல இருந்து, திருக்குறள்ல இருந்து பல விஷயங்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்ப செல்வந்தர்களின் சேவை ஏன் முக்கியமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சமூகத்துல செல்வந்தர்கள் வந்து தங்கள் சொத்துக்களை சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக பயன்படுத்தினால், அது ஏழைகளுக்கு கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு முதலிய வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். தர்மம் பார்த்தோம்னாக்க, அ சமூக இந்த செல்வந்தர்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம
ஔவையார் சொல்ற மாதிரி ஒரு 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 இண்டிவிஜுவலுக்கு முன்னேறினால் அந்த சமூகமே முன்னேறும். தர்ம சிந்தனை. செல்வந்தர்கள் வந்து தர்மம் செய்வதன் மூலம் சமுதாயத்துக்கு நல்லது செய்கிறார்கள். அது அந்த சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது. அந்த செல்வந்தர்களுக்கும் ஒரு நல்ல பெயரை அ எடுத்துக் கொடுக்கும். அதே சமயம் பார்த்தோம்னா, நம்ம மத்தவர்களுக்கு கொடுப்பதால என்ன ஆகும்னா, செல்வத்த வச்சு பிறருக்கு உதவி செய்யும்போது நல்லொழுக்கத்தின் வெளிப்பாடாகும். இந்த நல்லொழுக்கத்த பார்க்கும்போது சமூகத்தில் இதே மாரி விஷயங்கள் மீண்டும் மீண்டும் ஒரு இன்ஸ்பயர் ஆயி அடுத்தவங்களும் இந்த ஒழுக்கத்தை பின்பற்றுவார்கள். நேர்மையும் வளரும். செல்வந்தர்கள் வந்து எப்படி மத்தவர்களுக்கு செய்யலாம்? எப்படிக்கு உதவி செய்யலாம்? அப்படின்னு பார்த்தோம்னா, பல நேரத்துல நம்மளா நேரா போய் பல உதவிகள் செய்ய முடியாது. அதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது. என்ன பண்ணலாம்? ஒரு தொண்டு நிறுவனங்கள், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப், எத்தனையோ ஏழைகளுக்கு கண் தானம், கண் ஆபரேஷன், கண்புரை, கேட்ராக்ட் சர்ஜரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல தொண்டு நிறுவனங்கள் செய்யுது. டாக்டர்ஸ்லாம் வர வச்சு, ஃப்ரீ மெடிக்கல் செக்கப் கவர்ன்மெண்ட் ஒரு பக்கம் பண்ணா கூட, தொண்டு நிறுவனங்கள் பல செய்யுது. அவங்களுக்கு வந்து சில விஷயங்களை நன்கொடையாக கொடுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபிரட் அ நோபல் நோபல் பிரைஸ் பத்தி பேசுவோம் இல்லையா? அவர் பார்த்தோம்னாக்க டைனமைட்ட கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாள் செய்தித்தாளை பிரிக்கிறாங்க. டெத் மெர்ச்சன்ட் டெட் அப்படின்னு ஒரு நியூஸ் போட்டிருக்கு. இவரோட ஃபோட்டோ போட்டு இறந்து விட்டார்ன்னு. ஆக்சுவலி என்னன்னா, அவருடைய சகோதரர் இறந்து விட்டாங்க. ஆனா, தவறுதலாக இவர் ஃபோட்டோவ பிரசுரிச்சுட்டாங்க. அந்த நோபல் பரிட்சு பார்க்குறாரு. அப்ப நம்ம நிஜமாவே செத்து போனா நம்மள பத்தி மக்கள் இதான் நெனச்சிருக்கிறாங்களா? டைனமைட் வந்து வெடிகுண்டு வந்து ஒரு சயன்டிஃபிக் டெவலப்மென்ட்‌க்காக இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ரோடு போடணும்னா, ஒரு மலையெல்லாம் தகர்க்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் டைனமைட் யூஸ் ஆகுது. ஆனா, அது நல்ல நோக்கத்துக்காக தயார் செய்திருந்தா கூட, ஆனா மக்கள் மனசுல என்ன ஆயிருக்குன்னா, டெத் மெர்ச்சன்ட்ன்னு என்னோட பேர் பதிவாயிருக்குன்னு ரொம்ப வருத்தம் அடைகிறாரு. உடனே அவரோட சொத்துக்களை வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி, நோபல் பரிசு இந்த மாரி சயன்டிஃபிக் இன்வென்ஷன்லாம் யார் யார் இருக்காங்களோ, அவங்களுக்கு பண்ணும்போது அத குடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு, நோபல் பரிசு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னோனே யாருக்குமே டைனமைட் ஞாபகம் வராது. அவர்கள் செய்த தொண்டு, செய்து கொண்டிருக்கும் தொண்டு அதுதான் நமக்கு ஞாபகம் வரும். அப்ப நம்ம செல்வந்தர்கள் வந்து சேவை செய்யும்போது, இந்த மாரி தொண்டு நிறுவனங்கள் ஆரம்பிச்சு, அவர்களுக்கு அந்த மாரி கல்வி சம்பந்தமாகவோ, ஒரு விஷயங்கள் செய்யும்போது, அவர்கள் மனசுல ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். சமுதாயத்திலயும் நல்ல மாற்றங்கள் நடக்கும். ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பை குடுக்கலாம். நம்ம ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறோம். நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு ஏழை மக்களுக்கு நம்ம பொருளா தான் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. வேலைவாய்ப்பா குடுக்கலாம். சமூக திட்டங்கள், கவர்ன்மென்ட்டோடைய திட்டங்கள் இருக்கு இல்லையா? அந்த திட்டங்களுக்கு உதவிகளாக சில நிதி உதவிகள குடுக்கலாம். கல்வி மற்றும் மருத்துவத்த குடுக்கலாம். கல்வி பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதியார பேசாம இருக்க முடியாது. "அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல்." எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் இப்படிங்கிறது ஒரு செல்வந்தர்களுக்கு, ஏழை மக்களுக்கு கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி குடுக்கலாம். இந்த கல்வி குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், பாரதியார் சொன்ன மாரி, ஒரு குடும்பத்தில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில ஒருத்தர் படிச்சுட்டாருன்னா, அந்த குடும்பத்தில இருக்கிற மீதி 10 பேர் உயர்ந்து செல்வார்கள். அப்ப இருக்கிறதிலே பார்த்தீங்கன்னா, நம்ம செல்வம் குடுக்கறதுக்கு பதிலா கல்விக்காக ஏதாவது ஒரு உதவிகள். ஏதோ உதவின்னா நம்ம பணம் குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீட்ல நம்ம பசங்க படிச்ச ஒரு ஜியாமெட்ரி பாக்ஸ் இருக்கு. ஒரு கால்குலேட்டர் இருக்கு. அது வீட்ல ஷோகேஸ்ல அடுக்கி வைக்கிறதுல என்ன லாபம்? எடுத்து கொண்டு போய் யாராவது ஏழை மாணவர்கள், தரமான, தகுதியான ஆட்களுக்கு ஒரு தரமான ஆசிரியரை அணுகி, அவர்ட்ட குடுத்து யாருக்கு தேவையோ குடுத்துருங்க அப்படின்னு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா போதும். அவங்களுக்கு போய் அது சேர்ந்துவிடும். இது அவர்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திவிடும். இந்த மாரி ஈகை குணங்கள்லாம் செய்யணும்னு நம்ம பெரியவர்கள்லாம் வந்து எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஒரு
ஒரு பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி, அத நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு எடுக்கக்கூடாது. ஒரு நம்பிக்கை விளைவித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேய் பிடிச்சிருச்சு சொல்லுவாங்க. கையில கயிறு கட்டிட்டு போயிடுவாங்க. கயிறு கட்டிட்டு போய் பூசாரிட்ட போய் கயிறு கட்டிட்டு வருவாங்க. இது மூட நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் என்னன்னா, இது மிகப்பெரிய பிலீஃப் சிஸ்டமா இருக்கும். கையில கயிறு கட்டிட்டோம்னா, அவருக்கு எந்த விதமான பயமும் இல்ல. இந்த ஒரு நம்பிக்கை அடிப்படையில அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மாறி போயிரும். அப்படின்னு சைக்காலஜில உளவியல்ல சொல்றாங்க. ஸோ, இந்த மாரி நம்பிக்கைகளை ஏற்படுத்தி பல விஷயங்களை அந்த காலத்துல பெரியவர்கள் நமக்கு ஈகை செய்யறதுக்கு, எளிமையான மக்களுக்கு பல விஷயங்களை கொடுத்து சென்றுள்ளார்கள். ஒரு ஒரு உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அந்த காலத்துல சுமை தாங்கி அப்படின்னு இருக்கும். அந்த காலத்துல இப்பதான் மாரி நம்ம பெரிய ட்ராலி பேக்லாம் வந்துருது இல்லையா? ஈஸியா எடுத்துட்டு போயிடுறோம். அந்த காலத்துல தலையில தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் தலையில மூட்டை மாரி கட்டி எடுத்துன்னு வருவாங்க. அத எங்க இறக்கி வைக்கிறது? ரொம்ப தூரம் நடந்து வருவாங்க. ரோடு ஓரத்துல 2 பாறாங்கல் வச்சு, அது மேல ஒரு பாறாங்கல் வச்சு, அப்படியே தலையிலேருந்து அந்த சுமைய இறக்குற மாரி, சுமை தாங்கி கல்லெல்லாம் வச்சிருப்பாங்க. இத செய்யறதுக்கு செலவாகும் இல்லையா? இத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு நம்பிக்கை அடிப்படையில ஏற்படுத்தி, யாருக்காவது பிரெக்னன்சில ப்ராப்ளம் இருந்ததுன்னா, குழந்தை நிக்கலன்னா, ஊர்ல சுமதாங்கி கல் வச்சாக்க, குழந்தைகள்லாம் நின்னுடும். அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி, ஒரு செல்வந்தர்கள் யார் செய்வாங்க? செல்வந்தர்கள் இருக்கிறவங்கலாம் செய்வாங்க. பெரியவர்கள்லாம் இந்த மாரி ஒரு பிலீஃப் சிஸ்டம் வைக்கும்போது, ஊர்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நெறைய சத்திரங்கள் கட்டப்பட்டன. அன்னதானங்கள் செய்யப்பட்டன. அன்னதானம் செஞ்சா தரித்திரம் கடன் போயிடும். வஸ்திர தானம் செஞ்சா ஆயுள விருத்தி செய்யும். பூமி தானம் செஞ்சா அ பிரம்மலோகத்தையும், ஈஸ்வர தரிசனத்தையும் கொடுக்கலாம். தீப தானம் செஞ்சா கண் பார்வை வரும். தங்கம் தானம் செஞ்சா குடும்ப தோஷம் நீங்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏழை மக்களுக்கு தாலி வாங்கி குடுப்பாங்க. வெள்ளி தானம் செஞ்சா புத்திர பாக்கியம் வரும். அரிசி தானம் செஞ்சா பாவங்கள போக்கும். இந்த மாரி பல பல தர்மங்களை அந்த காலத்து மக்கள் வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டத்தோட சேர்த்து பல பேர செய்ய வச்சார்கள். அப்ப என்ன ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த சமுதாயங்கள், ஏழை மக்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்தன. ஔவையார் சொல்வார் இல்லையா? "வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான்." அப்ப ஒண்ணு ஒண்ணு ரிலேட்டட். ஒரு சமுதாயத்துல ஒரே ஒரு ஏழை குடும்பம் முன்னேறுச்சுன்னா, அது அப்படியே அந்த தெரு முன்னேறும். அடுத்தடுத்த ஆட்கள் முன்னேறுவாங்க. ஒரு நாடே முன்னேறதுக்கு வாய்ப்பா இருக்கு. இந்த ஈகை குணங்கள் பத்தி நம்ம பேசிட்டோம். என்னென்னலாம் பழைய காலத்துல சொல்லியிருக்கிறாங்க, எல்லாமே பேசிட்டோம். இப்ப நிகழ்காலத்துல இந்த ஈகைகள் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புறேன். உலகுல மிகவும் சிறந்த கால்பந்து வீரர்கள்ல ஒருத்தர் வந்து சாடியோ மானே அப்படின்னு அவர் வந்து யாருன்னா, செனகல் நாட்டுல வீரர். இவர் வந்து ஒரு ஆண்டுக்கு இவருடைய வருமானம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1.2 கோடி அமெரிக்க டாலர். அப்ப எவ்வளவு இருக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு நாள் வந்து ஒரு சோசியல் மீடியான்னு சொல்ற சமூக வலைதளத்துல ஒரு பதிவேற்றம் பண்றாரு, ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்துல என்ன வருதுன்னா, அ அ பெரிய வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு பேச்சு பொருள தான் வந்து பேசும் பொருள தான் வந்து வைரல்ன்னு சொல்றோம் நம்ம. அந்த புகைப்படத்துல என்னன்னா, அந்த மானே வந்து அந்த கால்பந்து வீரர் ஒரு டிஸ்ப்ளே உடைஞ்ச தன்னுடைய iPhone 11 iPhone 16 வரைக்கும் வந்துச்சு. அப்ப 11 இருக்கும்போது நடந்த நிகழ்வுன்னு எடுத்துக்கலாம் இத. அந்த iPhone 11 வந்து அவர் உடைஞ்ச டிஸ்ப்ளேயோட அத எடுத்துட்டு போறா மாரி ஒரு போஸ்ட் போடுறாரு. போன உடனே ரசிகர்கள் வந்து ரொம்ப துன்பம் அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா, நமக்கு ரசிகர்கள் பட்டாளம் வந்து பயங்கரமா இருக்குல்ல. ஒரு திரைப்படமா இருக்கட்டும், ஒரு கிரிக்கெட்டா இருக்கட்டும், ரசிகர்கள் வந்து அவங்க குடும்பம் கவனிக்கிறாங்களோ இல்லையோ, இவர்கள ரொம்ப கவனிப்பாங்க. இவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த உடைஞ்சு போன ஐஃபோனோட இவரு டிஸ்ப்ளேயோட போகும்போது பார்த்துட்டு, "என்னங்க இதுக்கு போய் வேற ஐஃபோன் வாங்கிக்க வேண்டியதுதானே, இது ஏங்க கையில எடுத்துட்டு போறீங்க?" அப்படின்னு ரொம்ப வேதனை அடைஞ்சு நெறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. கேள்விகள் கேட்கும்போது, அவர்கள் வந்து ரசிகர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில வந்து ரசிகர்கள் இதயத்தை வெல்லுது. என்ன அந்த கடிதம் அப்டின்னா, எ 10 ஃபெராரி கார்,
20 வைர கடிகாரங்கள், 2 ஜெட் விமானங்கள், இவையெல்லாம் எனக்கு எதற்கு? அது இந்த உலகிற்கு என்ன செய்யும்? என்னோட ஆரம்ப காலத்தில் நான் பட்டினி கிடந்தேன். வயல்களில் வேலை செய்தேன். வெறுங்காலுடன் கால்பந்து விளையாடினேன். வறுமை காரணமாக பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. ஆனால் நான் இப்போது பணக்காரன். நான் மக்களுக்கு உதவ முடியும். நான் பள்ளிக்கூடங்களை கட்டி ஏழை மக்களுக்கு உணவு மற்றும் உடைகள் கொடுக்க விரும்புகிறேன். நான் எனது பகுதியில் பள்ளியில் மற்றும் ஒரு விளையாட்டு அரங்கம் கட்டியுள்ளேன். மிகவும் வறுமையில் உள்ள மக்களுக்கு உடைகள், காலணிகள் மற்றும் உணவு வழங்குகிறேன். அதற்கு மேலான என் தாய் நாடான செனகல் நாட்டிற்கு மிகவும் பின்தங்கிய பகுதியில் சேர்ந்த ஒருவருக்கும் மாதம் 70 யூரோக்கள் வழங்குகிறேன். சொகுசு கார்கள், சொகுசு வீடுகள், உல்லாசமான சுற்றுப்பயணங்கள் மற்றும் ஜெட் விமானங்கள் ஆகியவற்றை இவையெல்லாம் என்னுடையவே என்று உலக மக்களிடம் ஆடம்பரமாக காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்தவற்றை கொஞ்சம் என் மக்களுக்கும் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். செல்வம் படைத்தவர்கள் தங்களை சேர்ந்த வறுமையில் வாடும் உறவினர்கள், நண்பர்கள், மக்கள் யாவருடைய துன்பத்தை போக்க வேண்டும் என்று கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். கால்பந்தாட்ட வீரர் சாடியோ மானே சொன்னது மட்டுமின்றி அதை வாழ்ந்தும் காட்டினார். இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு செனகல் நாட்டுல நடந்த உதாரணம். நம்ம ஊர்ல உதாரணம் பாருங்களேன், நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மெல்லாம் இல்லை. நம்ம பெற்ற விஷயங்கள் எல்லாம் சமுதாயத்திலிருந்து பெற்றது. நான் இன்னைக்கு பேசுறேன்னா சமுதாயத்திலிருந்து சில விஷயங்கள், சில பேர் எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்கள். யாரோ ஒருத்தர் கொடுத்த சட்டையில நான் வாழ்ந்தேன். யாரோ ஒருத்தர் கொடுத்த சாப்பாட்டில் நான் வாழ்ந்தேன். நான் ஒரு சோஷியல் மீடியால ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறேன். கோவையில ஸ்ரீதேவி சிவா அப்படின்னு ஒருத்தர். ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் கோவை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பிசினஸ் பர்சன் அவங்க எல்லாம் உதவி செய்யறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவர் பேர் பார்த்தீங்கன்னா சிவகணேஷ். அந்த உரிமையாளர். அவர் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு ஆம், ஒரு அவங்க அப்பா நிகழ்த்தின டெக்ஸ்டைல் பிசினஸ்க்கே வந்துட்டாரு. இவர் கடின உழைப்புக்கு இன்று பலன் கொடுத்தது ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு நிறுவனம் தொடங்கி இருக்கிறாரு. ஸ்ரீதேவி சிவாவின் சமூக சேவைகளை பார்த்தும் படித்தும் கேட்டும் லட்சக்கணக்கான உலக மக்கள் வியந்து போற்றுகின்றனர். என்ன பண்றாங்கன்னா, இவரை தெரிந்தவர்கள் இந்தியாவில் மட்டுமில்ல உலகம் முழுவதும் மக்களை அன்பால் கட்டி அணைத்தவர். UK, US, ஸ்காட்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா இன்னும் பல நாடுகளில் இருந்து மக்கள் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைலுக்கு ஆடைகளை எடுக்க வருவதன் மூலம் உரிமையாளர் சிவாவின் சமூக சேவைகளை அறிந்து வெளிநாட்டவர்கள் பாராட்டி செல்வார்களாம். இவர்கள் செய்யும் சமுதாய பணிக்கு ஃபேன்ஸ், டோனாரும் வந்து குவிகின்றனர். ஆனால் இவர் சொல்வது மக்களுடைய அன்பு மட்டும் போதும், ஃபேன்ஸ் எதுவும் வேண்டாம். யாரா நன்கொடை கொடுக்க வந்தா கூட யாரிடமும் வாங்குவதில்லையாம். நன்கொடையாக கொடுக்கும் நினைக்கும் பணத்தை நீங்க யாராவது இண்டிவிஜுவலா உங்க கை வச்சு செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன இவர் பண்றார் சேவைகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்க வரும் நோயாளிகள், அவருடைய அட்டெண்டர்ஸ் தினமும் 2000 பேருக்கு சாப்பாடு போடுறாங்க. முடியாத ஏழைகளுக்கு மருத்துவ உதவி மற்றும் முடியாத ஏழை குழந்தைகளின் படிப்பு செலவிற்கு தினமும் உதவி செய்கிறார். வருடா வருடம் ரம்ஜான் நோன்பை திறப்பதற்கு 500, 600 வாடிக்கையாளர்களுக்கும் எல்லா உதவிகளையும் கொடுத்து வருவாராம். 5000 பிளட் டோனர்ஸ் இவர் கையில் இருந்துகிட்டே இருக்கிறாங்களாம். இன்று வரை பல ஆயிரக்கணக்கான முடியாத மனிதர்களுக்கு பிளட் டோனார்ஸை சரியான நேரத்திற்கு பாதுகாப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஸோ இவரு இவெல்லாம் பண்றாரு. டாக்ஸ் எல்லாம் எப்படி கட்டுவாரு அப்படின்னு பார்த்தா, ஹையர் டாக்ஸ் பேயர் அவார்டு இவருக்கு டாக்ஸேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2019 கிடைச்சிருக்கான். ஸோ நம்ம கூடவே நிறைய ஆஹ் ஆஹ் மக்கள் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங் சித்து இருக்கிறாங்க இல்லையா, அவர் அது சிக்ஸர் சித்துன்னு சொல்லுவாங்க அவரை. அவர் அதிரடியாக விளையாடுவார். ஒரு தடவை ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் அதை வின் பண்ணி ஒரு 10,000 ரூபாய் அவர் கொடுக்கறதுக்கு போயிருக்கிறாங்க. யார்கிட்ட கொடுக்க போயிருக்காங்கன்னா அன்னை தெரசாட்ட போயிருக்காங்க. கொல்கட்டால அவரை போய் பார்க்க போயிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, வரவே இல்லை. இவர் ரொம்ப கோவமாயிடுச்சு. என்ன டொனேஷன் வந்திருக்கோம், கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்றோம், இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு நேர அவர் உள்ள அறைக்கே போயிடுறாரு. போய் பார்த்தா அங்க அன்னை தெரசா அவர்கள் நோயாளிகளுக்கு மேலெல்லாம் காயங்கள்லாம் சுத்தப்படுத்தி
அவள குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களாம். என்ன இப்படி முகம் சுளிக்காம இவ்வளவு செய்யறாங்கல்ல அசந்து போயிட்டாரு. அவர் அந்த காசோலையை கொடுக்கும்போது அந்த அன்னை தெரசா அவர்கள் சொன்னது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காசு நிறைய இருக்கப்பா, எனக்கு வந்து அஹ், சேவை செய்ய ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், மக்கள் சேவை தான் எனக்கு முக்கியம், இதுக்கு தான் ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராம். ஒரு பணம் கொடுத்தால் போரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அதை விட பெரிய பெரிய விஷயங்கள் மக்களுக்கு தேவைப்படுதுன்ட்டு அவருடைய குணங்களே மாறினது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு டாடா குடும்பமும் சரி, நம்ம கோவிட் டயத்துல பார்த்தீங்கன்னா, 1500 கோடி வழங்கினார். அதானி நம்ம நம்ம போட்ட இன்ஜெக்ஷன் எல்லாம் ஏழைகளுக்கு போட்டதெல்லாம் நம்மள தவிர பல நாடுகளுக்கும் நம்ம வந்து வேக்சின் குடுத்தோம் இல்லையா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பல பல செல்வந்தர்கள் நமக்கு கொடுத்தது. அதானி குடும்பம் பார்த்தீங்கன்னா, 100 கோடி குடுத்தாங்க. ஆனா டாடா குடும்பம் பார்த்தீங்கன்னா, 1500 கோடி இழந்தாங்க. ஆ டிமார்ட் அவங்க ஒரு 100 கோடி, ஆதித்யா பிர்லா 400 கோடி, பேடிஎம் 500 கோடி, கோட்டாக் மஹிந்திரா 25 கோடி. தனி மனிதனாக பார்த்தீங்கன்னா, திரைப்பட பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, அக்ஷய் குமார்ங்கிற ஒரு 25 கோடி, வருண் தவான், சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா, சுரேஷ் ரெய்னா, அனில் கும்ப்ளே. அதே மாரி அ அரசு அரசியல் அமைப்புகள், அரசு அமைப்புகள், இந்தியன் ரயில்வே, பிசிசிஐ. இப்ப இந்தியன் ரயில்வே ஏன் குறிப்பிடணும்? ரயில்வே கவர்ன்மெண்ட் இல்லையா? ஆனா, இந்த நன்கொடை குடுக்கும்ன்ற ஒரு எண்ணம் ஒரு இண்டிவிஜுவல் அவர்ட்ட இருந்து விளைஞ்சிருக்கும். இதுதான் நம்ம கவனிக்கணும். ஒரு பெரிய நிறுவனம் குடுக்குறாங்க. டாடா குடும்பம் குடுக்குறாங்கன்னா, அத குடுக்கணும்ன்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் மனசுல விளைஞ்சிருக்கும். அந்த மாரி பல பேருடைய அ அந்த நன்கொடைகள் வந்து இந்தியாவின் கோவிட்-19 எதிர்ப்பு நடவடிக்கைக்கு மிக ஆதரவா இருந்தது. நம்மல்லாம் இன்னைக்கு உயிரோட இருந்து ஒரு விஷயம் பேசுறோம்னா, அவர்களுடைய அந்த நன்கொடையும் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி மசாலா குழும நிறுவனங்கள், அவங்க பண்ண விஷயங்கள், பல உடல் ஊனமுற்றோர், மன வளர்ச்சி குன்றியோருக்கு வந்து வேலை குடுக்குறாங்க. நம்மல்லாம் பார்த்திருப்போம். நெறைய அரசு பொதுத் தேர்வுகள்ல அம் முதலிடம் பெறுறவங்களுக்கு பரிசு, அ அரசு பள்ளியில நூலகம் அமைக்கிறது, கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்குறது, மருத்துவ உதவி வழங்குறது. அதே மாரி அவங்கள்ட்ட முக்கியமான இந்த சக்தி மசாலா குடும்பத்துல முக்கியமான விஷயங்கள் நான் படித்தது என்னன்னா, வேலை செய்ய தகுதி இல்லாத பணியாளர்கள் இருக்காங்களே, தகுதி இல்லாத மீன்ஸ் அவங்களால பண்ண முடியாது. கண் பார்வை இருக்காது. கண் பார்வை இல்லாதவங்கள நம்ம வேலைக்கு வச்சுப்போமா? கை, கால் முடியாதவங்கள வேலைக்கு வச்சுப்போமா? அவங்களலாம் வேலைக்கு அமர்த்துறாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லையா? பண்றாங்கன்னா, நெறைய பேர் மனமோந்து வந்து பண்றாங்க. ஆனா, கவர்ன்மெண்ட் சட்டமா போடுறாங்க. எப்பல்லாம் ஒரு சட்டம் அப்படின்னு ஒண்ணு வருதோ, அப்ப நெறிமுறைகள் தவறும்போது சட்டங்கள் உள்வருகின்றன. எழுதப்படாத சட்டங்கள் நெறிமுறைகள், எழுதிய நெறிமுறைகள் சட்டங்களாகும். அப்ப இதுக்கு தான் இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆக்ட கொண்டு வராங்க. அதுபடி என்னன்னா 2% அவங்களுடைய ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்ட மக்களுக்கு செலவு பண்ணணும். ஒரு படிப்பா இருக்கட்டும், சுத்தி சாலை அமைக்கிறதா இருக்கட்டும். யார் யாரெல்லாம் பண்ணணும்னா 500 கோடியிலிருந்து 1000 கோடி டர்ன் ஓவர் இருக்கிறவங்க. அது இல்லாட்டி நெட் ப்ராஃபிட் 5 கோடி 3 வருடத்துல தொடர்ந்து இருக்கிறவங்க 2% அவங்களுடைய ப்ராஃபிட்ல இருந்து மக்களுக்கு குடுக்கணும்னு சட்டமே இருக்குது. ஓகேயா? பெரிய பெரிய கம்பெனிக்கு. இப்ப இதே மாரி நெறைய அகரம் அறக்கட்டளை, சேவாலயா, உதவும் கரங்கள் அதெல்லாம் இருக்கு. நம்ம வாரன் பஃபெட் அவர பத்தி பார்த்தோம்னாக்க, அ பெரிய முதலீட்டாளர். ஒரு ஃபாரின்ல இருக்கிற விஷயம் உள்ளவரு. அவர் பார்த்தீங்கன்னா, நெறைய இன்னைக்கு போலியோலாம் நமக்கு இல்லாம போயிருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பில் அண்ட் மெலிண்டா அறக்கட்டளை, ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு நெறைய அவர் குடுத்திருக்கிறாரு. பில் கேட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? பில் அண்ட் மெலிண்டா ஃபவுண்டேஷனுடைய ரோட்டரி அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு ஒரு போலியோ அ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே ஒழிச்சிருக்கிறாங்க. போலியோ டிராப்ஸ் குடுக்கறது மூலமாக நெறைய விஷயங்கள் அவருடைய 99% சொத்துக்களை எதிர்காலத்துல நன்கொடையா குடுக்கணும்ன்ட்டு அவர் வந்து அறிவிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லங்க. நம்ம ரத்தன் டாடா பத்தி இந்த நேரத்துல ஈகைங்கும்போது நம்ம பேசாம இருக்க முடியாது.
இந்தியாவின் பணக்காரர் பட்டியல்ல ரத்தன் டாட்டாவோட தேடி பார்த்தா கண்டிப்பா இருக்க மாட்டார். என்ன காரணம்னா அவருடைய 65% 60லேருந்து 65% வந்து அவர் சம்பாதிக்கிற அந்த குடும்பம் சம்பாதிக்கிறதுல நன்கொடையா கொடுக்குறாங்க. நம்ம கோவிட்ல கூட 1500 கோடிகள் கொடுத்த மிகப்பெரிய ஜாம்பவான். டாடா சன்ஸ் 65% பங்குகளை கணக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா $72 பில்லியன் வரும். அப்ப அந்த அளவு நம்ம சம்பாதிக்கிறத பெரிய பணக்காரர்கள் பட்டியலில் வராம மக்களுக்கு ஈகையா கொடுக்கறாங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய ஆட்கள், ஆளுமைகள், செல்வர்க்கு அழகு செழுங்களை தாங்குதல் அப்படிங்கிற விஷயங்கள், செல்வம்ங்கிறது பணமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பொருளா இருக்கலாம், உணவாக இருக்கலாம். ஆனா எப்படி கொடுக்கணும்னா நல்ல நிலையில் உள்ளவர்களுக்கு உள்ளம் இருக்கிற பொருளை மட்டும்தான் கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கு, பொருள் இருக்கு, உணவு இருக்கு, சட்டை இருக்குன்ட்டு கச்சாமிச்சான்னு வீணா போன உணவுகளை கொடுக்காம நல்ல நிலையில் உள்ள உணவை, உள்ள பொருளை தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கணும். நம்மகிட்ட இருக்கிற இன்னொரு ரிசோர்ஸ் என்னன்னா நேரம். அந்த நேரத்தை மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்தலாம். கல்வியை கொடுக்கலாம், ஒரு டியூஷன் கொடுக்கலாம், யாருக்கு முடியலையோ ஏழை மக்களுக்கு கல்வி புகட்டலாம். இது போல சொற்பொழிவுகள் கொடுக்கலாம். இந்த மாதிரி சொற்பொழிவுகள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரம் 1 மணி நேரத்தை கொடுக்குறோம் இல்லையா, இது பல பேருடைய போய் சென்றடையும் போது ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல பல முதியோர் இல்லங்கள் பாத்தீங்கன்னாக்க முதியோர்கள்லாம் வந்து யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறாங்க. எல்லாம் பசங்கள்லாம் அமெரிக்கால இருக்கும். உனக்கு என்னம்மா வேணும், மாசம் $1,00,000 என்னமா நான் கட்டிடுறேன்பாங்க. ஆனா அவங்களோட பேசுறதுக்கு ஆள் இருக்காது. நமக்கு நேரம் இருந்தால் அந்த மாதிரி ஆட்களோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணலாம். நம்ம உடல் உழைப்பை மற்றவர்களுக்கு உதவி செய்ய கொடுக்கலாம். மற்றவர்களுக்கு உதவுவது நம்மை மகிழ்ச்சி அடைய செய்கிறது. அதோட நம்மளுடைய மனநலத்தையும் மேம்படுத்துகிறது, சமூக ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. ஏழை மக்களுக்கு உதவுவது சமுதாயத்தின் நலனை உயர்த்துகிறது. நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து நமது உடல் நலத்தையும் மேம்படுத்து. நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா ஒரு மனசுல ஒரு திருப்தி வரும் இல்லையா, அது மன அழுத்தத்தை குறைக்கிறதுன்னு சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையே ஒரு புதிய பார்வையில பார்க்க முடியும். நம்ம உதவி செய்வது மூலமாக மற்றவர்களையும் உதவி செய்ய தூண்டுகிறோம். இது என்னன்னா சமூக மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது. ஏழை மக்களுக்கு உதவுவது சமத்துவத்தையும் மேம்படுத்துகிறது, சமூக நீதியை நிலைநாட்டுகிறது. நிறைய புதிய நெட்வொர்க்குகளை உருவாக்குகிறது, புதிய நண்பர்களை உருவாக்குகிறது. நல்ல முன்மாதிரியாக இருப்பது மற்றவர்களுக்கும் ஒரு உதவ தூண்டி ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. எனவே நண்பர்களே, அருமையான இந்த நிகழ்வில் அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து செல்வர்க்கு அழகு செழுங்களை தாங்குதல் என்று ஒரு செழுங்களை மட்டும் எடுத்து நம்ம சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நமக்கு நல்ல சுற்றம், நல்ல உறவுகள், அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பை, ஆசீர்வாதத்தை கடவுள் நம்மிடம் வழங்கி நம்மை படைத்திருக்கிறார். நம்மளால் ஆன உதவிகளை நமக்கு சுற்றத்துக்கும் நம்ம உறவுகளுக்கும் ஏழை மக்களுக்கும் செய்து நாம் உயர்ந்து சமுதாயத்தை உயர்த்துவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பகிர்தல். குறுகிய காலகட்டத்தில் ஒரு தலைப்பினை அன்பு சகோதரர் அவர்களிடம் கொடுத்து அது சார்ந்த தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டபொழுது நிச்சயமாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நிகழ்வில் பங்கேற்பதற்கான இசைவினை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த ஓரிரு நாட்களுக்குள் இவ்வளவு செழுமையான கருத்துக்களை வெகு சிறப்பான வகையில் கோர்த்து ஒவ்வொன்றாக அற்புதமாக ஒரு அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு செழுங்கிழை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் அற்புதமான தலைப்பின் கீழ் நமக்கு அற்புதமான சிறப்புரையை அன்பு சகோதரர் அவர்கள் அதிகாலை வேளையில் நமக்கு தந்துள்ளார்.
700வது நிகழ்வை நோக்கிய ஒரு அற்புதமான பயணம். இன்னும் ஓரிரு நாளில் நாம் 700 என்ற ஒரு படிகட்டினை அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். அதற்கு இந்த வாரம் செழுங்கிளை என்ற ஒரு தொகுப்பின் பெயர். அன்பு சகோதரர் அவர்கள் குறிப்பிட்டது போல, பணம் மட்டுமல்ல, மனம் நிறைந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது அதை நாம் பல்வேறு வகைகளில் நாம் நமக்கு தெரிந்த வகைகளில் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழலாம். இந்த சமுதாயமும் பிரபஞ்சமும் இயல்பாகவே அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாக நிறைய ஆற்றல் நிறைந்ததாக இருக்கின்றது. நாமும் நமது வாழ்வியலில் இறைமையின் அருளால் நிறைய வரங்களை, வாழ்வியல் படிநிலைகளை கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்றோம். நம்மோடு கரம் கோர்த்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாமும் உயர்த்தி, நாமும் உயர்ந்து செல்லும் பொழுது அந்த வாழ்க்கை என்பது என்றென்றும் தனித்துவம் நிறைந்த ஒன்றாக இருக்கின்றது. அதை மையப்படுத்தியே இந்த வாரம் செழுங்கிளை என்ற ஒரு தொகுப்பினை நாம் தேர்வு செய்திருந்தோம். இந்த செழுங்கிளை தொகுப்பில் செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரர் அவர்கள் இன்று வெகு சிறப்பான முன்னெடுப்பாக அற்புதமான சிறப்புரையை வழங்கினார்கள். இத்தகைய இனியதொரு தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அன்பு சகோதரர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினையும் வாழ்த்தினையும் பாராட்டினையும் மனதார பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களை, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று செழுங்கிளை என்ற ஒரு அற்புதமான தலைப்பில் அன்பு சகோதரர் ரமேஷ் நாகராஜன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை குழந்தைகளின் புத்தக வாசிப்பு என்ற ஒரு அருமையான நிகழ்வினை அன்பு தம்பி ஓஷோ கார்த்திக் அவர்கள் செழுங்கிளை என்ற தொகுப்பில் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்தி கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் ஐயாவிற்கு நன்றி. செல்வர்க்கு அழகு செழுங்கிழை தாங்குதல் அப்படிங்கிறத அழகா விளக்கமா சொன்னாரு. செம்மையான உறவு அப்படிங்கிறதுதான் செழுங்கிழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். செல்வம் அப்படின்னா நம்ம கேட்கறது கூட ஒரு செல்வம் தான். அழகுங்கிறது கூட சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஈகை அப்படிங்கிறத பத்தி நிறைய பகிர்ந்துக்கிட்டாரு இன்னைக்கு. ஈகை என்பது யாருக்கும் வறியவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பதுதான் ஈகை. ஈகை செய்யறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கணும். திருக்குறளை கூட வறியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை அப்படின்னு சொல்றாங்க. குறுந்தொகையிலையும் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே பொருள் ஈட்ட வேண்டும், அது மூலம் ஒரு இன்பம் கிடைக்குது இல்லையா, அதுக்காகவாவது நம்ம பொருள் ஈட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அப்படின்றது திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது யாராவது ஒருத்தர் பசி ஆற்றினாலே அது நம்ம பின்னாட்கள்ல நமக்கு சேர்த்து வைக்கிற ஒரு செல்வம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நாலடியார்லயும் சொல்றாங்க, ஒரு சிறிய அரிசியின் அளவாவது கொடுத்துட்டு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப செல்வந்தர்கள் அப்படின்னா அவங்க நிறைய செல்வம் வச்சிருக்காங்க அப்படிங்கறதோட இல்லாம அவங்க நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது அவங்க நேரடியா வந்து கொடுக்க முடியலனாலும் தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நம்ம கொடுக்கலாம். அதாவது
நோபல் பரிசு அப்படின்னு ஒண்ணு நம்ம கொடுக்கிறோம். இன்றைக்கு ரொம்ப பிரபலமாக ரொம்ப மிக முக்கியமான விருது நோபல் பரிசு அப்படிங்கும்போது, அதை முத எப்படி குடுத்தாங்க அப்படிங்கிறத அழகா சொன்னாரு. டைனமைட்ட கண்டுபிடிச்சவர் தான் அவரு நோபல். அப்போ ஒரு தடவை அவருடைய சகோதரர் இறந்து போயிடுறாரு. இறந்து போறப்ப இவர் தான் இறந்துட்டாருன்னு நினைச்சு தவறான ஒரு செய்தி போட்டுடுறாங்க. டெத் மெர்ச்சன்ட் இறந்துடுறாரு அப்படி சொல்லி போட்டுடுறாங்க. அப்ப டைனமைட் அப்படிங்கிறது எந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சோம். ஆனா இன்னைக்கு இவ்வளவு ஒரு மோசமா மக்கள் நம்மள பாக்குற நிலைமைக்கு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதன் மூலமாக தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் ஒரு அறக்கட்டளை போட்டு அதற்கப்புறம் அந்த விருது கொடுக்க ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நம்ம டைனமைட் அப்படிங்கிறதே சுத்தமா மறந்துட்டோம். முக்கியமான சேவையாற்றவர்களுக்கு கொடுக்கிற பரிசாக தான் நம்ம அதை பாக்குறோம். நம்ம கிட்ட பணமாக கொடுக்க முடியலனாலும் கல்வியாக கொடுக்கலாம், மருத்துவ சேவையாக கொடுக்கலாம். ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் தான் மிக சிறந்தது ஆலயம் கட்டுவதை காட்டிலும் அப்படின்னு பாரதியாரும் சொல்லியிருக்காரு. நம்மளோட நம்பிக்கைகளும் அப்படிதான். தானம் தர்மம் பண்ணுங்க, இந்த தர்மம் பண்ணீங்கன்னா இந்த நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியாவது தான தர்மங்கள் பண்றதுக்காக ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கூட உருவாக்கி வச்சிருந்தாங்க. அந்த சுமைதாங்கி கற்கள் கூட நம்ம அப்படி சொல்லலாம். அப்போ ஒருத்தர் செனேகல் நாட்டை சேர்ந்த மானோ அப்படின்ற ஒரு விளையாட்டு வீரர். அவரு பார்த்தோம்னா கையில ஐபோன் ஒரு உடைஞ்சு போயிருக்கு அந்த மேல உடைஞ்சு போனா கூட அத உபயோகப்படுத்திட்டு இருக்கும்போது என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னுடைய நாட்டு மக்கள் எவ்வளவு வறுமையில இருக்காங்க, நானும் வறுமையை தாண்டி தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு புது செல்போன் வாங்குறத காட்டிலும் என்னுடைய நாட்டு மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அது இன்னும் வேலை செஞ்சுட்டு தானே இருக்கு, செய்யற வரைக்கும் நம்ம அதை உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதன் மூலமாக அவருடைய விளையாட்டு மூலமாக கிடைச்ச பணத்தை அத்தனையுமே பள்ளிகள் கட்டுறது, அங்க இருக்கவங்களுக்கு உதவி பண்றது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு உதவியாகவே அவரு பண்ணிட்டு இருக்காரு. இன்று வரை அதை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேரை நம்ம சொல்லலாம். நிறைய பேரை பத்தியும் பயந்துகிட்டாரு. டாடா பிர்லா குழுமம், அதானி அவர்கள், முக்கியமாக டாடா அவர்கள் செய்த சேவைகள் கோவிட் சமயத்துல, சக்தி மசாலா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல கோவிட் சமயத்துல நிறைய பேர் உதவி செஞ்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம எல்லாம் இன்னைக்கு உயிரோட இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் பத்தி சொன்னாரு. அது நம்ம அந்த ஸ்ரீதேவி அந்த கடையை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவங்க இந்த அளவுக்கு ஒரு தானம் செஞ்சுட்டு இருக்காங்க, உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் தெரியல. அந்த அளவுக்கு அவர் செஞ்சுட்டு இருக்காரு. மேலும் அதிகமாக வரி கட்டியவர்கள் அப்படின்னு பார்த்தா அந்த பட்டியல்ல முதலாவதாகவும் அவர் இருக்கிறாரு. இப்ப அரசாங்கம் மத்திரம் செய்யறது அப்படிங்கிறத தாண்டி அதிகமாக சம்பாதிக்கும் நிறுவனங்கள் 500,000 கோடி சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே ஒரு 2 விழுக்காடு நம்ம ஒரு இந்த சமூகத்திற்காக செலவு பண்ணணும் அப்படின்னு, நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கறத அரசாங்கம் ஒரு சட்டமாகவே கொண்டு வந்திருக்கு. வாரன் பஃபட் அவர்களும் நிறைய செய்திருக்கிறாரு. இப்படி நம்ம தொடர்ந்து உதவுவதன் மூலமாக நம்மளோட மன அழுத்தம் அப்படிங்கிறது குறையுது. அது மகிழ்ச்சிய கொடுக்குது. நம்மளோட சமத்துவத்தை கூட மேம்படுத்துது அப்படிங்கிறத சொன்னாரு. அதனால நம்மளால முடிஞ்ச நேரமாக இருக்கலாம், நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நேரம். ஏன்னா ஒரு வயதானவர்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு நேரம் கொடுக்கலாம். இல்ல நம்மளால ஆன சிறு சிறு உதவிகள், பணமாக இல்லைனாலும் முடிந்தது உதவிகளை செய்யும்போது நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நம்மளுடைய மனநிலையும் மேம்படும். அது அப்படியே பரவி சமூகத்துல எல்லோருக்குமே ஒரு நல்ல ஒரு சமத்துவத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடியதாக கூட நம்மளுடைய செயல்கள் அமையும். அதனால ஈகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வாழ்வில் முக்கியம் அப்படிங்கிற கருத்துக்களை எடுத்துக்கூடிய ரமேஷ் நாகராஜன் ஐயா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லியம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் வடிக்கும் வேண்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்று நம் தளத்தில் நமக்கெல்லாம் அரிய பெரிய கருத்துக்களை வாரி வழங்கிய ரமேஷ்
நாகராஜன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியாக உட்காந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் ஐயா. இந்த கருத்துகள் ரொம்ப அபரிமிதமாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ பேர் சமுதாயத்துக்கு எவ்வளோ தொண்டு செய்கிறாங்கங்கிறத பட்டியல் போட்டு சொன்னீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க ஐயா. இப்படியெல்லாம் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக புரிய வச்சுங்க. அதில் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது நம்ம நிறைய கருத்து யார் யார் எவ்வளோ செய்திருக்காங்கங்கிறத பட்டியல் போட்டு சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன் இதெல்லாம் நம்ம கேட்குறோம் சொல்கிறோம் அப்படின்னா, இதை கேட்குறவங்க செய்யாமல் இருந்தாலும் இனியாவது செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான். இந்த தொண்டுங்கிறது எப்படி வேணாலும் செய்யலாங்க ஐயா. இப்போ நான் சொல்லியிருக்கிறேன், இப்போ மனிதர்களை தேடி தேடி போய் உணவு கொடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ காலகட்டத்தில். இப்போ கோவில் கண்ட இடம், இப்போ வீட்டுக்கெல்லாம் யாரும் சாப்பாடு வாங்க வர்றதில்ல. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு இந்த ஒரு அரிசியாவது கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஐயா விளக்கம் சொன்னாங்க. அதை எப்படி நான் எடுத்துக்கிறேன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் அரிசி எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து வெல்லம் போட்டு பிசைஞ்சி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம எறும்பு இருக்கிற இடத்துல போட்டோம், எறும்பு புத்துக்கு போட்டோம்னா அவங்க அதை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அவளில் கொஞ்சம் வெல்லம் கலந்து அதை பண்ணி ஒரு இடத்துல தினந்தோறும் ஒரு இடம் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க அதை சாப்பிட்டுட்டு போகிறத நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் அப்படி கூட செய்யாமல் கடவுள் இறைவன் எனக்கு எப்படி வழி வகுத்திருக்காருன்னா, நான் உணர்ந்ததை சொல்கிறேன். நான் டேபிளில் இப்போ உட்காந்து பேசுகிறேன்னா அங்கே சின்ன டீ பாய் ஒன்று இருக்கும், அதில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். சேரில் உட்காந்து டீ பாயில் முன்னாடி டைரி வச்சு குறிப்பு எடுப்பேன், இல்லை எழுதுவேன், சொல்லுவேன். அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் இந்த பேரிச்சம்பழம் கொஞ்சம் துளி கீழே விழுந்துருது டேபிள்லே தான். அதை ஒரு 10 எறும்பு சாப்பிட்றத பார்த்தேன். அதுலேருந்து அவங்களுக்கு எடுத்து வச்சிருவேன். இன்னைக்கு நான் ஒரு அதிசயம் என்ன பார்த்தேன்னா, நான் பார்த்து உணர்ந்ததை சொல்கிறேங்க ஐயா. நம்மளை தேடிய கேட்குறாங்க. இன்னைக்கு நான் தேன், எலுமிச்சம்பழம் கம்மியாக விடுவேன்,
தேன் சுடு தண்ணி போட்டு டெய்லி நான் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தான் தளத்தில் வந்து உட்காருவேன். அப்படிப்பட்டதில் கொஞ்சம் தேன் அந்த தண்ணி கீழே விழுந்துருது. அதை வந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்றாங்க ஐயா. இன்னைக்கு கண் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா. அது பாருங்களேன், நம்ம வந்து தேடி தேடி போய் உணவு கொடுக்கறது. இப்போ என்னால் அந்த மாதிரி வெளியில் போக முடியாத கண்டிஷன். அப்படி வந்து அவங்களே கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க ஐயா. இதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப பெருமையாக, இது என்னடா இதெல்லாம் போய் சொல்கிறாங்களேன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அந்த அந்த உணர்வு பாருங்களேன், அந்த எறும்புக்கு எப்படி முதல்ல ஒரு 4, 5 அப்படியே வந்து சுற்றி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று, ஆனால் சார சாரையாக வந்துடுதுங்க ஐயா அந்த எறும்பு. பிள்ளையார் எறும்புங்க எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. ஆனால் அதை சாப்பிட்டு முடிச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எங்கே போவாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் கண்ணு முன்னாடி பார்த்தேங்க ஐயா. அதுதான் அதான் நம்ம எப்படின்னா எப்படி வேணாலும் தானம் தர்மம் செய்யலாம். இந்த மாதிரி கூட நம்ம வீட்டில் இருந்தபடி இருக்கிற இடத்துலையே டெய்லி ஒரு கை அரிசி எடுத்துகிட்டு போய் எறும்பு வலையில் போட்டால் அது பெரிய பெரிய பாக்கியம் ஐயா. நமக்கு அது கிடைக்கணும். அதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் செய்ய முடியும், தினந்தோறும் செய்ய முடியும். ஐயா சொன்ன மாதிரி சாப்பாட்டுக்கு முன்னாடி நம்ம எறும்புக்கு வச்சுட்டோமா, காக்கா வராது எங்கள் வீட்டுக்கு. ஏன்னா ரோடு மார்க்கங்கிறதுனால வண்டி வாகனம் போகிறதுனால கொண்டு சாப்பாடு வச்சாக்கா சாப்பிட்றதில்ல. அதை பார்த்துட்டேன். அப்புறம் இப்போல்லாம் என்னென்னா இந்த பெண் மயில் வருதுங்கய்யா. பெண் மயில் ஒரு 4 வரிசையாக வரும். தோட்டத்தில் எல்லாம் அப்படி இப்படி சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில் போனோம்னா நம்மளை பார்த்தா மேலே ஏறி போயிடும். அந்த மாதிரிலாம் ஒரு இந்த நான் நேராக கண்கூட தினந்தோறும் அனுபவிச்சுட்டு வரேன். இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த மாதிரிலாம் தேடி தேடி போய் நம்ம செய்யும் பொழுது கடவுள் நம்மளுக்கு நேரடியாகவே அவங்க வந்து வாங்குற மாதிரி ஒரு வாய்ப்பையும் உண்டு பண்ணுவார். எனக்கு ஒரு ஆசைங்க ஐயா. எனக்கு வயசாகிடுதே ஒழிய 1 ஏக்கர் இடம் வாங்கணும். அதில் ஒரு சின்னதாக ஒரு பில்டிங் கட்டணும். அதில் டேபிள் சேர் போட்டு சமைச்சு 3 வேளையும் சாப்பாடு கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆசை இந்த பிறவியில் நிறைவேறலைன்னாலும் பசங்க குழந்தைங்க செய்வாங்க அப்படின்னு நான் விரும்பி அதை தினந்தோறும் நினச்சிக்கிட்டு வரேன். அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்குது. இதுதாங்க ஐயா நான் உணர்ந்து சொன்னது. இது நீங்கள் இன்னைக்கு வந்து பேசுனது ஒரு பெரிய கண் திறப்பு எல்லாருக்குமே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இங்கே தளத்தில் வர்றவங்க எல்லாருமே செய்துட்டு தான் இருக்கோம். எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்சது என்னது. இப்போ நான் இது செய்கிறேன்னா வெளியில் போகிறவங்க அவங்க இப்போ ஆரோக்கிய பிரீட்டாக பாருங்களேன், அவர் இருந்த இடத்துல இருந்து இதுக்கு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எடுத்து உணரணும். அதே மாதிரி ராமச்சந்திரன் ஐயா செய்தது அப்படியே நிறைய பேர் தேர்வு பண்ணி இதெல்லாம் செய்துட்டு வராங்க. நம்மளும் அதில் ஒரு சின்ன பங்கு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கருத்துக்களை எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி எங்கள் மனசுலேயும் ஒரு விழிப்புணர்வு இது அதை உண்டு பண்ணணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா கற்பகா. நன்றிங்க அம்மா. ஒரு சிறிய அரிசியின் அளவேனும் நம்ம கொடுத்துட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் அந்த எறும்புகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுறது, அவங்களுக்காக பார்த்து அந்த பேரிச்சம்பழம் வைக்கிறது, கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது, இதெல்லாமே பகிர்ந்துக்கிட்டது கேட்கறதுக்கு மகிழ்ச்சியா இருந்ததுங்கம்மா. நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலை பொழுது குளுமையாக இருந்தது. நேற்று இரவு விருதுநகரில் மழை. மேலும் மனசையும் சிந்தனைகளையும் ரொம்ப குளுமையாக ஆக்கிட்டார் ரமேஷ் நாகராஜன் ஐயா. ஐயாவோட
அந்த தமிழ் பேச்சு கேட்பதற்கு அருமையாக இருந்தது. இதமாக பதமாக மனசில் பதியும்படியாக மென்மையாக அவரோட சொற்கள் அந்த ஆளுமை ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. ஐயா பேசும்போது தொடக்கத்துலேருந்தே கேட்டேன், ஆச்சரியமாக இருந்தது அவர் செய்கின்ற அந்த பணி. ஆனால் பேசுகிறது எனக்கு ரொம்ப வியப்பை தந்தது. ஐயா ரொம்ப பிடித்திருந்தது. ஐயா எங்கள் சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு அடுத்தடுத்து நீங்கள் உரையாற்ற வரணும் ஐயா, ஒரு வேண்டுகோள் ஐயா. ஐயா பல நூல்கள் உள்ள கருத்துக்களை சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். திருக்குறள், நாலடியார், பாரதியாரை பற்றி சொன்னாங்க, நீதி நூல்களை பற்றி சொன்னாங்க, வாழ்வியலில் நடந்த செய்தித்தாளில் வந்த செய்திகளை, அறிஞர்களை பற்றி, விஞ்ஞானிகளை பற்றி, சமூக சேவை செய்த நம்ம அன்னை தெரசா பற்றி இன்னும் நிறைய தகவல்களை சொன்னாங்க. அதை கேட்டுகிட்டே இருக்கப்போ எனக்கு ஒன்று தோன்றியது. நமக்கு தேனீக்கள் பல மலர்கள்லேருந்து மதுவை எடுத்து தேனடையில் தேனாக கொடுக்கும். அது எவ்வளோ மருத்துவ குணம், நம்மளுக்கு சுவையும் நல்லா அது கொடுக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே அது பிடிக்கும். அது போல் இருந்தது. ஐயா சொன்னாங்க 3 நாட்களாக நான் இந்த தலைப்புக்காக நான் தேடினேன் அப்படின்னு. வாய்ப்பை அருமையாக ஐயா பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க கற்ற நூல்களை நம்மளுக்கு நல்லா அந்த பாடலை வாசித்து பொருளை அவங்களா அழகாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அருமை அருமை ஐயா. நீங்கள் சொன்ன பல பாடல்களோட பொருள் எங்களையெல்லாம் வாழ வைத்தது, இன்னும் வாழ வைக்கும். சமூகத்துக்கு சேவை செய்யணும், கல்வி சேவை செய்யணும், உணவு கொடுக்கணும், மற்ற பொருட்களை உதவியாக கொடுக்கணும், யாருக்கு எப்போ என்ன தேவையோ அதை அறிந்து உதவணும் அப்படின்ற எண்ணத்தை மேலும் மேலும் உருவாக்குது. இந்த தளத்தில் நிறைய பேர் தொண்டு செய்கிறவங்க தான். இருந்தாலும் நல்ல ஒரு நன்னெறியாளராக பாடல்களை சொல்லி வாழ்வியலும் சொன்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் மனமகிழ்வோடு நன்றியை உரித்தாக்குகிறேன் ஐயா. நீங்கள் திருக்குறளை ஈகை தொடர்பாக சொன்னீங்க. அப்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்தது. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அருமையான திருக்குறள். தன் பசியை பொறுத்து கொள்ளும் ஆற்றல் பெரிதுதான். பசியோடு இருக்கிறது, அதை பொறுத்துக்கிறது பெரிதுதான். ஆனால் நம்ம என்ன செய்யணும், அந்த பேராற்றலும் பிறர் பசி துன்பத்தை போக்க உண்டி கொடுத்து உதவுவனது தனியாற்றலின் பின்னே நிற்க வேண்டியது ஆகும். நீங்கள் சொன்னீங்க சமூக சேவை செய்வாங்க, அவங்களோட சேர்ந்து நம்ம சேவை செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த குறள் அதுக்கு ரொம்ப பொருத்தம் ஐயா. நம்ம தனியாக நிறைய செய்ய முடியலனாலும், நம்மளால் கொஞ்சம் செய்ய முடியலனாலும் அவங்களோட இணைந்து நம்ம உதவி செய்யலாம். தனியாகவும் யாருக்கு எது தேவையோ அருமையாக செய்யலாம் ஐயா. அப்புறம் ஒரு குறள் ஞாபகம் வந்ததுயா, புகழ் அதிகாரத்தில், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, பிறருக்கு தருதலும் தருதலால் புகழ் பெறுதலும் தான் உயிர் வாழ்தலின் பயனே அன்றி வேறு ஏதும் அன்று. நம்ம மணிமேகலை நூலில் ஒரு வார்த்தை தான் அது நம்மளை வாழ வைக்கும். தொண்ட விந்தியா கௌரி அம்மாவுக்கு இணைய சவால் நினைக்கிறேன். சில நொடிகள் காத்திருக்கலாம். அம்மா வந்து தொடரட்டும். கலைச்செல்வி நீங்க பேசுங்க. ஜோதி பாடுறேன்னு கேட்டாங்க. அவைக்கு வணக்கம். அவைக்கு வணக்கம்ங்க. ஐயாக்கு நன்றி. என்ன பாடுறேன்? இது கருவாக்கி உருவாக்கி. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய்
நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. நன்றி ஜோதி. நீண்ட நாள் ஆச்சு ஜோதியோட பாடல் கேட்டு. இன்னைக்கு கேட்டது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி ஜோதி. விந்தியா கௌரி அம்மா, நீங்க தொடர்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். செழுங்கிளை அப்படின்ற தலைப்பு வந்து ரொம்ப பிடித்திருந்தது. செழுமை அப்படின்னா ரொம்ப உயர்வானது, சிறப்பானது, மேன்மையானது. இன்னும் நிறையா நம்ம சொற்களை வந்து அதுக்கு பயன்படுத்தலாம். மனிதனுடைய வாழ்க்கை வந்து தொடக்கத்தில் வேறு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே முறைப்படுத்தப்பட்டது. நம்ம தமிழர்கள் வந்து அன்று முதல் இன்று வரை என்றைக்குமே நம்மளோட பண்பாடு அப்படின்னு சொல்கிறது ஒன்று தான். ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன். இது எப்படி உருவாச்சு? தொடக்க காலத்தில் அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க நாம் அனைவரும் அறிந்ததே தான். காட்டாண்டி காலம், விலங்காண்டி காலம். அப்புறம் முறைப்படுத்திட்டாங்க. அதே போல் ஒருவர் பசித்திருக்கும் போது எப்படி பசி கொடுமையாக இருக்கும், நிமிர்ந்து நிற்க முடியாது. எவ்வளோ பசிக்கும், நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த உணர்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்திருக்கும். அதனால தான் இன்றைக்கு நாம் பிற உயிர்களுக்கு, விஜயாம்மா சொன்ன மாதிரி, எறும்புலேருந்து எல்லா உயிர்களுக்கும் நம்மளால் ஆன உதவியை நம்ம செய்கிறோம். ஒரு பூச்செடி வாடி இருந்துச்சுன்னா உடனே நம்ம தண்ணி வந்து ஊற்றுறோம். ஒரு நாய் வந்து பாம்போல பார்த்துச்சுன்னா, ஒரு பூனை பார்த்துச்சுன்னா அதுக்கு பாலை நம்ம வந்து ஊற்றுறோம். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டுதலாக இருந்து அவங்க செயல்படுத்தியதை நம்ம பார்த்து வந்திருக்கோம். அதே போல் அன்றைக்கு கூட்டு குடும்பம் இருந்திருக்கு, இன்றைக்கும் இருக்குது. தனியாக வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதே சமயம் கூட்டு குடும்பத்தில் வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்தில் வாழும்போது நிறைய நன்மைகள் இருக்குது. தாயும் தகப்பனும் கூட இருக்கிறாங்க அப்படின்னா, மாமனார் மாமியார் கூட இருக்காங்கன்னா, அது முதல்ல எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க, குழந்தைகளுக்கு இது நல்லது செய்யணும், இது கெட்டது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு நல்ல உணவை தயாரித்து கொடுப்பாங்க. குழந்தைங்க வந்த உடனே ஆர்வமாக அணைச்சிக்குவாங்க. அது குழந்தைகளுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். வேலைக்கு போகிற என் போன்றவர்களுக்கு, ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும், வீட்டில் வந்து அம்மா இருக்காங்க, பிள்ளைகளை பார்த்துப்பாங்க அப்படின்னு நிம்மதியாக வேலை பார்க்குற மாதிரியாக இருக்கும். ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இல்வாழ்க்கையில் திருக்குறளை திருவள்ளுவர் அருமையாக எடுத்து சொல்லியிருப்பார். துணை நலம்னு ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து மக்கட்பேரில் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவர் வந்து சொல்லியிருப்பார். நம்ம திருக்குறளை படிக்கணும், ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். முதியோர்களை, பெரியவங்களை நம்ம கட்டாயம் மதிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்க சொல்கிற ஒரு சொல்லு வந்து நம்மளை வாழ வைக்கும். பார்த்து சூதானமாக இரு அப்படிம்பாங்க. இப்போ என்ன அர்த்தம்? நம்ம வாகனத்தில் போகிறோம் அப்படின்னா தலைக்கவசம் அணிந்துட்டு போகணும். இல்லை நம்ம மகிழுந்து ஓட்டுறோம் அப்படின்னா அதில் கவனம் இருக்கணும். சிறியதாக தான் இருக்கும். எப்போ பாரு இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னலாம் இளம் தலைமுறைகள் நினைப்பாங்க. நான் சொல்லுவேன், அவங்க சொன்னால் வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு. நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால நிறைய பார்த்துருக்கேன். தம்பி பிள்ளைங்களுக்கெல்லாம் அண்ணனாக இருக்கிறவங்க அவங்களுக்கும் மனைவிற்கும் குழந்தைகள்லாம் இருக்கும், நல்லா பார்த்து செய்வாங்க. அதை பார்த்து அந்த குழந்தைகளும் பெரியப்பா பெரியப்பா பிள்ளைங்க, அது கூட பிறந்த அண்ணா அக்கா தம்பி தங்கைங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வோடு வாழ்ந்திருக்காங்க. நாங்கள்லாம் அப்படி வாழ்ந்து பார்த்துருக்கோம். நேற்று கூட என் தங்கைக்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். பெரியவங்கெல்லாம் இல்லாமல் இறந்துட்டாங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்கிட்டோம். இன்றைக்கு உள்ளவங்க சிலரை நான் சொல்கிறேன், யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. நான், என்னோட கணவன், என்னோட ஒரு குழந்தை அப்படி இருக்கிறாங்க. தப்பில்லை, தப்பே கிடையாது தான். ஆனாலும்
அவங்க முன்னேற மாதிரி உறவுகளோடு சேர்த்து நம்ம வந்து வாழ்கிறப்போ ரொம்ப மகிழ்வாக இருக்கும். பண்பாடு தொடர்பான நிறைய தெரியும், நாகரிகம் தொடர்பான நிறைய இருக்கும். தனிச்சு நம்ம அறுசுவை உணவு உண்றப்போ சுவையாக தான் இருக்கும், இருந்தாலும் தனிமையில் உண்றப்போ கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதே இது ஒரு 4 பேரோட சொந்த பந்தத்தோட இல்லை புதியவர்கள் விருந்தினர்கள் நண்பர்கள் இல்லை ஒரு பள்ளியில் ஒரு கல்லூரியில் வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் சேர்ந்து நம்ம உண்ணும் போது அது எவ்வளோ மகிழ்ச்சி நாம சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுக்குறப்போ மற்ற பொருளை வந்து நாம் கொடுப்போம், அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவங்க வீட்டில் விளைஞ்சத எங்களுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு போகுது. இது எல்லாமே அந்த கீழே அதுவும் இளைய தலைமுறைக்கு நம்ம சொல்லியே ஆகணும். எல்லாரையுமே வந்து மதிக்கணும். இப்போ ஒரு பிறந்த நாள் அப்படின்னா உறவுகளோடு கொண்டாடுங்க, நட்பு வட்டாரத்தோட கொண்டாடுங்க, அது ரொம்ப அருமையா இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் விழாவா இருக்கும், ஆனா ஒரு பெரிய ரிசார்ட்ல கணவன் மனைவி ஒரு பையன். இதே கிராமத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது மிட்டாயை நிறைய வாங்கிட்டு நீ எல்லாருக்கும் கொடுத்துரு அப்படி கொடுப்பாங்க. அவங்க போய் வீடு வீடாக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறப்போ கிராமத்தில் 5 ரூபா 10 ரூபா என்ன இருக்கோ கொடுப்பாங்க, அவங்கள வாழ்த்துவாங்க. ஏதாவது வீட்டில் பலகாரம் இருந்தால் திங்க கொடுப்பாங்க. அந்த குழந்தைக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும். அந்த உற்றார் உறவினரோடு மகிழ்வாக இருக்கிறது அது உண்மைக்கு பேர் ஆனந்தமாக இருக்கும். ஒவ்வொருத்தரோட கொண்டாடுற முறை ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் நான் இங்கே பகிர்ந்துக்கப்படுறது மனிதர்களோடு உயிர் கொத்தணும் அப்படின்னா நம்மளோட வழி தோன்றல்களும் அதை கடைபிடிப்பாங்க. அதான் செழுங்கிளை படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பாடல்ல இருந்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அதை படிச்சதுல இருந்தே நான்லாம் நிறைய செய்யணும்னு நினைச்சிருக்கேன். அந்த ஒற்றை வரி நம்மளை வந்து வாழ வைக்குது. மற்றவர்களுக்கும் நம்ம அதை வந்து சொல்லி கொடுப்போம். இன்னைக்கு நிறைய செய்யறாங்க. அதுவும் நம்ம சரித்திரம் படைப்பு தளத்துல என்னோட உறவுகள்கிட்ட எல்லாம் நான் சொல்லுவேன், எங்க அம்மாட்ட என் தங்கைகிட்ட பழகுறவங்ககிட்ட சொல்லு சரித்திரம் படைப்போம் அந்த தரம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அடுத்து இந்த இடத்துல கல்வி கொடை நிறைய நம்ம செய்யணும். அதுதான் இன்னும் இந்த பிரபஞ்சத்தை வந்து வாழ வைக்கும். செல்வம் படைத்தவர்கள் அதை செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். நிறைய இன்னும் இருக்கிறாங்க, மேலும் மேலும் படிக்க ஆசைப்பட்டு கூட படிக்க முடியாம இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வெளிப்படையா சொல்லணும்னா ஆண்கள்லாம் அந்த மாதிரி குழந்தைகளை தேடி 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 அவங்கள நிறைய செய்கிறாங்க தான். இன்னும் படிக்க வச்சா அந்த சமூகம் இன்னும் மேலும் மேலும் நல்ல முறையில் வந்து வளரும். எப்போ ஒரு மனிதனுக்கு முழு நிறைவு இருக்கும் அப்படின்னா, பிறர் மதிப்பாங்க அப்படின்னா முதல்ல ஒழுக்கமாக இருக்கணும், அடுத்து கல்வி அறிவு இருக்கணும், அதுக்கடுத்து நல்ல திறமைகள் இருக்கணும். இந்த 3 இருந்தாலே ஒவ்வொரு மனிதனும் மன மகிழ்வா மன நிறைவா வாழலாம். அப்படி வாழ்றதுக்கு இந்த செழுங்கிளை அப்படின்ற இந்த தலைப்பு வந்து ரொம்ப அருமையா. உறவுகள் வந்து மேம்பட வேண்டும், அன்பு இருக்கணும். அந்த அன்பு தான் மற்றவர்களுக்கு அறிவை தேடித்தரும், வளத்தை தேடித்தரும். வாய்ப்பு நல்கிய சரித்திரம் படிப்போம் தளத்திற்கு நன்றி. நன்றி கற்பவழியம்மா, நன்றி அம்மா. ஆரோக்கிய பிரிட் ஐயா, நன்றிகள் ஐயா. நன்றிங்கம்மா. செழுங்கிளை அப்படிங்கிறத அந்த தலைப்பை ஒட்டி நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, மிக்க நன்றி. அந்த மலர்கள் கிட்ட இருந்து தேனை எடுத்துட்டு வந்து தேன் சேகரித்து கொடுக்குற மாதிரி ஐயா இன்னைக்கு எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட நிறைய தகவல்களை கொடுத்தாங்கன்னு சொன்னதும் ரொம்ப அழகா இருந்ததுங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவியர் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியா கௌரி அம்மா சொன்னது மாதிரி நேற்று குளுமையா இருந்தது. இன்று ஐயாவோட உரை காலையில கேட்டோம், மீண்டும் குளுமையாகவும் இதமாகவும் சுகமாகவும் இருந்தது. அவருடைய உரை சிறப்பா இருந்தது. நம்ம அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொன்னதுக்கு வந்து அந்த விரும்புகிறதுக்கு ஆங்கில வார்த்தை சூப்பரா சொன்னாங்க, பேஷன். நான் விரும்பு அப்படின்னா வாண்ட் அப்படின்னு சொல்றாங்க, பேஷன் அப்படின்னா லைஃப் லாங். அந்த அறத்தோடு நம்ம வாழ்றதுதான் நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே அடங்கியிருக்கு. இந்த சுய நலத்தை தாண்டி
பொது நலத்தை நம்ம வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது இந்த சமுதாயம், இந்த அரசு எல்லாமே ஒவ்வொருத்தரும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ரோடா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கலாம். நம்ம அது நமக்கு நேரடியா தெரியாட்டியும் அங்கங்க ஏதோ ஒரு வழியில நமக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு நமக்கும் இருக்கணும். நம்முடைய சுய வாழ்க்கையை மட்டும் தாண்டி மற்றவர்களுடைய உணர்வுகளையும் மற்றவர்களுடைய பசியையும் போக்குற அளவுக்கு நம்முடைய வாழ்வாதாரம் நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதையும் தாண்டி நம்ம அந்த ஈகை குணத்தோட இந்த சமுதாயத்தை, இந்த உலகத்தை பாக்குறது நம்முடைய கடமையா நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் முழு உரையும் இருந்தது. இந்த கொரோனா காலகட்டத்துல எத்தனையோ பெரிய தொழிலதிபர்கள் நிறைய உணவு கொடுத்துருக்காங்க, நிறைய கவர்மெண்ட்டுக்கு நன்கொடை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் அவங்களுடைய டாட்டாவா சொன்னாங்க இல்லையா, டாட்டா அவருடைய ஊழியர்களுக்கு ஒரு பிடித்தம் கூட இல்லாம முழு ஊதியமும் கொடுத்துருக்காரு. அது மாதிரி எல்லா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட எல்லாரும் பண்ணாங்க. அதுதான் முக்கியம். நமக்கு அதுல ஒரு பொறுப்புணர்வு, ஒரு கடமை உணர்வு, அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு பண்ற ஒரு எண்ணம் இருக்கணும். அதுதான் முக்கியம். அவ்வளவு அழகா அவருடைய உரை சிறப்பா இருந்தது. நம்மளையும் தாண்டி, ஏன்னா நம்ம ஒரு 3 வேளை உணவு, இருக்கிற இடம், ஒரு ட்ரெஸ் நமக்கு இருக்கு. கடவுள் இந்த வரைக்கும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு. ஆனா இந்த 3மே இல்லாம இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் நம்ம கண்கூடாவும் பாக்குறோம், கடந்து போறோம். அவங்களுக்கு நம்முடைய வருமானத்துல அட்லீஸ்ட் ஒரு 1% அவங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணுங்கிற எல்லா மக்களும் அந்த உணர்வு இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு அந்த வறுமைங்கிற பசிங்கிற அந்த பிணியை நம்ம போக்கிடலாம் அப்படிங்கிறதுதான் ஒரு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நன்றிங்க ஐயா. உரை ஒரு நல்ல ஒரு உத்வேகமா, ஒரு மனசை விசாலப்படுத்துற அளவுக்கு இருந்தது. நன்றிங்க ஐயா. உங்களுடைய உரைக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நித்யாதேவி வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஐயா பேசினதை நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல, ஏன்னா என்னால இணையவே முடியல. ரொம்ப அருமையா எப்படியும் நண்பர் பேசியிருப்பாங்க. இவங்க எல்லாரும் பேசினதுல இருந்து பார்த்தோம்னா ஈகைன்னு ஏதோ தலைப்புல பேசியிருக்க மாதிரி தெரியுது. இதான் நினைக்கிறேன். இந்த ஓகையோட வாழ்த்துக்கள் மென்மேலும் வளர்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை தருக அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க நித்யாதேவி. ஈகைய பத்தி தான் பேசினாரு, அது எவ்வளவு வகையாக இருந்தது அப்படிங்கறத அழகா பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் என்றா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ரமேஷ் நாகராஜன், விந்தியா கௌரி அம்மா. ஐயா நீங்க ஏற்புரையோட உங்கள் நிறைவு கருத்துக்களையும் பகிர்ந்துக்கலாம்ங்க ஐயா. அம்மா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு திருமந்திரம் மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். மிக பொருத்தமாக இருக்கும் ஐயா பேசியதற்கு, தலைப்பிற்கு ஏற்ற மாதிரியாக இருக்கும். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இறைவருக்கு ஒரு பச்சிலை. கடவுள் பூசைக்கு பூக்களே வேண்டும் என்பதில்லை, எங்கும் எவருக்கும் எளிதாக கிடைக்கின்ற பச்சிலை போதும். பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லை பறித்து உணவாக தருவது எல்லாருக்கும் எளிதான ஒன்றுதானே. சிவன் கோயிலுக்கு போனோன்னா வில்வ இலையை பறித்து நம்ம வைக்கலாம். பசு மாட்டுக்கு அங்கே கீரை கட்டு, அகத்திக்கீரை விற்பாங்க, இல்லை வேறு ஏதாவது புல் எதுனாலும் சரிதான், நம்ம பணம் கொடுத்துட்டோன்னா கொடுப்பாங்க. அந்த பசுக்களுக்கு நம்மளே கொடுக்கலாம், அதுவும் தானம்தான். அதே போல் ஏழை எளியோருக்கு உணவு நம்ம கொடுக்கலாம். தாம் உண்ணும் போது ஒரு பிடி சோற்றை இல்லை என்று வருபவர்களுக்கு யாரும் தரலாமே. அப்படி யாரும் வரலன்னா அரிசி நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அள்ளி அள்ளி போட்டு யாருக்காவது நம்ம என்ன செய்யலாம், நம்ம உதவியாக செய்யலாம்.
எல்லாரிடமும் அன்பாக இருப்பது, இதை ரொம்ப முக்கியம். அன்பா பேசணும். நீங்க அன்பை கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும். உங்க மேல மதிப்பா இருப்பாங்க. மற்றவங்களும் நம்மளும் இவரை போல அன்பா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா உயிர்களிடத்தும் நாம் அன்பா இருக்கணும். இனியவை கூறுவது கூட எல்லாரும் செய்யக்கூடியது தானே. நம்மளுக்கு பணம் கொடுக்க முடியல, உடலால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல அப்படின்னா, நான் இருக்கேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், என்னால் செய்ய முடியலாட்டாலும் நிறைய பேர் இருக்காங்க, நான் உங்களுக்கு அதற்கான ஏற்பாடை செஞ்சு தரேன், வருத்தப்படாதீங்க, நான் செஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளை வந்து ரொம்ப பெரிதாக வந்து நினைப்பாங்க. நமக்கும் நம்ம மேலே ஒரு மதிப்பு வந்து வரும். எனவே இதனை செய்யுங்கள் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு. இவையும் மேலான தர்மங்கள் தான். அறம் அப்படின்னா தர்மம் செய்வது என்றால் அதற்கென்று பெரிதாக பொருள் வசதி ஆழ்துணை இருந்தால்தான் இயலும் என்று இருக்காதீர்கள் என்பது திருமூலருடைய வாக்கு. ஐயா சொன்னாங்கல்ல, ஒரு சமூக சேவகர்கள் செய்கிறாங்க அப்படின்னா அந்த தளத்தில் நம்ம இணைஞ்சிக்கலாம். உடம்பாலும் நம்ம என்ன செய்யலாம், பொது சேவை செய்யலாம். பணம் இருந்தாலும் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இல்லை வேற ஏதாவது பொருள் இருந்தாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஐயா பேசுகிறப்போ எனக்கு இந்த திருமந்திரம் தோணலை. இப்போ எல்லாரும் பேசுகிறப்ப கேட்டுட்டு இருக்கப்போ இல்லை நம்ம தளத்தில் இதை வந்து பதிவிடணும் அப்படின்னு நினச்சேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிகள் ஐயா. ரமேஷ் நாகராஜன் ஐயா, உங்களோட உரை வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் நிறையா பாடலை சொன்னது நான் திருப்ப தேடுவேன். ஏற்கனவே நான் நிறையா கருத்துக்கள் கொண்ட நீதி நூல்களை படிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன பாட்டு எல்லாமே படிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு அப்போ தோன்றியது நல்ல மனப்பாடம் பண்ணணும், யார் யார் என்ன கடமையை செய்யணும்னு வெற்றி வேர்க்கை நூல் சொன்னது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உருவாச்சு. எனக்கு மனனம் செய்யும் அந்த எண்ணத்தை உருவாக்கிய தங்களுக்கு மன மகிழ்வோடு நன்றி உரித்தாக்குகிறேன் ஐயா. நன்றிகள் ஐயா, அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கம்மா. பொருத்தமான ஒரு திருமந்திர பாடல் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கம்மா. மிக்க நன்றி. ரமேஷ் நாகராஜன் ஐயா, உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலி பார்த்தோம்னா நம்ம நிறைய பேர் ஈகை பற்றி பேசணும். நம்ம மனிதர்கள் வறியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். நான் வறியவர்கள்னா ஏழை மக்கள் மட்டும் கிடையாது, அன்புக்கு ஏங்குவவர்களுக்கு அன்பை கொடுக்கலாம். ஒரு வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு சாப்பிட்டியாமா, நம்மளுடைய அப்பா அம்மா பாட்டி இருக்கிறாங்கன்னா சாப்பிட்டியாமா, என்ன பண்ண, மாத்திரைலாம் போட்டியா, ரைட், அவ்வளோதான். அந்த 2 வார்த்தை போகிறோம் அவங்களுக்கு. அந்த நாள் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால அவர்கள் வறியவர்கள். நம்மளை சுற்றி இருக்கிற குருவிகள், காக்கா, நாய்கள், இதுக்கெல்லாம் சாப்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது போட்டால் தான் உண்டு. நம்மளுடைய ஏதாவது ஒரு பிஸ்கட்டோ என்ன இருக்குதோ, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 200 காக்கா சாப்பிடும், ஒரு 4 நாய் சாப்பிடும், மைனா, குருவி எல்லாமே வந்து காலையில் 6 மணிக்கு உணவு அளிப்போம். ஸோ நம்ம சில விஷயங்களை இதுதான் பணமாக தான் செய்யணும்னு கிடையாது, உடல் உழைப்பாக தான் பண்ணணும்னு கிடையாது, அன்பாக கொடுத்தா போகிறோம். அது கூட நம்ம ஈகை தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல கருத்துக்கள் இருக்கு இது சம்பந்தமா. நிறைய நீங்களும் சொன்னீங்க, நம்ம திருமந்திரம் மாதிரி நிறைய பாடல்கள். ஸோ கடவுள் கூட ரொம்ப எதிர்பார்க்கல, ஒரே ஒரு பச்சை இலை, ஏதாவது ஒரு செடியிலேருந்து இலையை கொடுத்தாலே போறோம்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது போதும் அப்படின்ட்டு நிறைய கருத்துக்களை சொன்ன அன்பு நண்பர்கள் கண்ணன் சார், வேல் சார், சரவணன் சார், ரேவதி மேடம், கலாபதி மேடம், பவுலின் மேடம், சேவியர் சார், நித்யாதேவி மேடம் இவ்வளோ ஷார்ட்டாக பேசி நான் பார்த்ததில்லை, இதான் முதல் தடவை. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இன்னைக்கு. இந்தியா மேடம், விஜயா மேடம், கற்பவல்லி மேடம், நம்ம அருகு பிரிட்டா சார், மிகப்பெரிய செயல்களை வந்து செயற்கரிய செய்பவர்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அருமையான ஒரு ஃபீட்பேக். இந்த தளத்தில் தான் இந்த அளவுக்கு ஒரு எலாபரேட்டான ஃபீட்பேக் செய்யறதுக்கு அளவும் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவில் அதனால தான் இந்த தளம் இன்னும் சரித்திரம் படைத்துக்கிட்டு இருக்கு, இன்னும் பெரிய பெரிய சரித்திரங்களை படைக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி, எனக்கு உங்களை தளத்தில் ஃப்ரீ இருக்குமான்னு தெரியாது, அதனால ஆரோக்கிய பிரிட்டா சார், நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீ இருக்கும்போது சொன்னீங்கன்னா நான் என்னுடைய உங்களுக்கு நாட்களை 2-3 நாளில் கொடுத்தோன்னா நான் ஏதோ ஒரு நாளில் என்னுடைய பதிவை நான் அதுக்கு சரியாக தயாராக இருக்கிறேன். ஏன்னா இந்த தளத்தில் நான் பணியாற்றுறதுக்கு ரொம்ப விரும்புகிறேன். ஸோ வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், அனைவருக்கும் நன்றி, கடவுளுக்கும் நன்றி, சமுதாயத்துக்கு நன்றி.
மிக்க நன்றிங்கய்யா. சென்ற மாதம் தான் ஓய்வு பெற்றிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இருந்தது. இன்று இனிமேல் உங்களுடைய வருங்காலம் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. ஒரு 40 வருடங்கள் இருந்தால் கூட அதற்கான சேமிப்பு அப்படிங்கிறது நமக்கு கொடுத்து வைக்கிறது தான். நமக்கு என்ன பெருசா சாப்பிட்றதுக்கு செலவாயிட போகுது அப்படிங்கிற மாதிரி, அதற்கு மேலும் நம்ம இன்னும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மால முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு நம்ம திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை நீங்க சொன்னதோட, கேட்டுட்டு இருக்கவங்களும் நிச்சயமா நம்ம அதை பின்பற்றணும், செய்யணும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு விதைகளை நீங்க இன்னைக்கு விதைச்சிருக்கீங்கய்யா. மனமார்ந்த நன்றிகள் ஐயா. சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. சசிகலாமா அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நித்யாதேவி வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மிக்க நன்றி. பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு ஓஷோ கார்த்திக் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.